ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. அதாவது 2024 நான் ஆக்கிரமிப்பு மனு கொடுத்துள்ளேன். ஆக்கிரமி இருக்கும் என்று கிழக்கு வட்டாட்சியர்லேருந்து எனக்கு ஊராட்சி எனக்கு இருக்குது என்று மனு கொடுத்துட்டாங்க. லெட்டர் மூலியம் எனக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ அந்த தாசில்தார், ஆர்ஐ, விஓ இவங்க 3 பேர் தக்க விசாரிக்காமல் அந்த ஆக்கிரமிப்பை ஆட்டு தர மாட்டுறாங்க. எனக்கு என்னமோ தோணுது, அந்த ஆப்போசிட்டை பார்ட்டிகிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நாங்களும் அதாவது இப்போ மனு கொடுக்கல, இது இப்போ 2024, இதுக்கு 2020 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், மேற்காண மனு மீது மண்டல வட்டாட்சி அலுவலில் கள அளவு செய்யப்பட்டு மனுதாரர் வசிக்கும் பகுதியில் 15 மனைகளுக்கு 20 அடி அகத்தில் தென்வல்லாக சுமார் 50 அடி தூரத்தில் பொது பாதை உள்ளது. அவை மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட 20 அடி அகலம் கொண்ட பாதை அடிநொத்து எல்லையில் உள்ளது. இது பொது பாதையில் ராஜேந்திர என்பவர் 10x8 அளவில் சிறிய அறை கட்டியுள்ளார். எனவே மனுதாரர் வட்டாட்சியர் கிழக்கு திண்டுக்கல் அவர்களுக்கு மனு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி நிவாரணம் கொள்ளுமாறு மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாசில்தார் என்ன செய்கிறாங்க, இந்த இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆரையும் அதே மாதிரி இழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க. பத்திரப்படி எங்களுக்கு பாதை உள்ளது, பத்திரம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பை ஆட்டு தர மாட்டுறாங்க. இது எந்த ஆபீஸருக்கு தெரிய வருமோ அந்த ஆபீஸை பார்த்து எங்களுக்கு இந்த ஆக்கிரமிப்பை ஆற்றி தாருங்க. இல்லை, இப்போது புதிய சிஎம் வந்திருக்காரு. அவர் இந்த என்னுடைய இதையை பாருங்கள், இந்த மனுவை சிஎம் செல்லோடு அனுப்பிச்சி வைங்க, தக்க ஆஃபீஸர்கள் அனுப்பிச்சி வைங்க, முடிஞ்ச உதவி செய்யுங்க. அந்த ஆக்கிரமிப்பை ஆட்டி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.